Continue for 1 kilometer. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நாகர்கோவில் வந்து இறங்கியாச்சு. அடுத்த நாள் கிளம்புறதா தான் பிளானு. சரி ஒரேடியாக இன்றைக்கே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பிளான் பண்ணி கிளம்பி எல்லோரும் சேர்ந்து காலைல இங்கே வந்து இறங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்த் நிறைய செடி வச்சுருக்கான் வீட்டில். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறமா காட்டுறேன். வீட்டு பின்னாடி சைடில் அங்கே இங்கே நான் உனக்கு இப்போ இதான் பொழுதுபோக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய காய்க்க வர செஞ்சுருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வீட்டில் காய்க்கல, இங்கே மட்டும் ஏன் காய்க்குது, இங்கே மண் நல்லா இருக்குது. நம்ம சின்னதாக தொட்டியில் வச்சுருக்கோமா, அதனால் பெரிய அளவுக்கு வந்துட்டு காய்க்கிறது இல்லைங்க, நல்லாவே வந்துட்டு காய்க்குது. இது ஏதோ அழகு செடியாக நான் உங்களுக்கு அப்புறமா இதை காட்டுறேன் சரியா. இங்கே பார்த்தீங்களா சும்மா அந்த தொட்டியை க்ளீன் பண்ணுறேங்கிற பேரில் உள்ளே இறங்கி ஒரே விளையாட்டு காலையிலேருந்து இதான் போயிட்டுருக்கீங்க. ஜாலியாடா? சரி வீட்டுக்கு கிளம்பிடலாமா? பாட்டியெல்லாம் பார்த்தாச்சுல? ஏன்? ம் சித்து உங்கள் அம்மா இப்போ வந்தானா கொல்லுவோம் அவனை. குளிச்சுட்டு வருவீங்களா? பாட்டியை ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஐயோயோ அவ்வளோ நல்லவனுங்களாடா நீங்கள் ரெண்டு பேரும். சரி ஒரு தொட்டி தண்ணி இருந்த மொத்தத்தையும் வந்துட்டு காலி பண்ணியிருக்கானுங்க. காலையில் டிஃபனை முடிச்சுட்டு சீட்டுக்களி தான் போயிட்டுருக்கு. சின்ன பிள்ளைகளெல்லாம் ஏமாத்துறீங்களா சார்? ஆமாவா? யார் வின்னர் ரன்ஷா? அவதானா? அப்புறம் நீங்கள் வாஸ்கர் பட்டியா? செகண்டா? வினோ தேர்டா? என்ன வினோ நிலமை இவ்வளோ மோசமாயிட்டு? இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. காலையில் நாங்கள் இங்கே வரும்போது ஒரு 8:30 மணி அந்த மாதிரி ஆயிருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா உறக்கம், செம்ம டயர்டு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியது தான். இப்போ தேங்காய் வந்துட்டு எப்படி தொளிக்கிறது அப்படின்னு அத்தா வந்துட்டு சொல்லி தருவாங்க. தொளிச்சிருவீங்களா தான்? தேங்காவை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க அத்தா. தேங்காய் எங்கேருந்து வருது? அப்புறம் ஆள் வச்சு பறிக்கலவா? சரி அப்புறம் அவன் மண்டையில் வெட்டுங்க தான். தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி தான் போகுது? வாயை பொழந்து பிடிச்சிக்குமா? எப்பா இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த பதில இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்கதா. அருமையா சொன்னீங்க. மொத்த தேங்காய் தொளிச்சு தந்துடுறீங்களா? ஆ ஒரு தேங்காய்க்கு 50 ரூபாவா? 20 தேங்காய் விவிஐபி அப்படிதானே தான். இது வந்துட்டு அனு சொல்லி கொடுத்த டெக்னிக் ஆகும். இந்த பொரிச்ச மீனோட கிழங்கு வச்சு சாப்பிடுறது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சால மீன் தான் இதுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி ஒரு வாட்டி அவ தான் கொடுத்தா நல்லா இருந்தது. இது வெள மீன். கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்களோ? உப்பு ரொம்ப கம்மி, நல்லா இருக்கும். அந்த ஒரு வாட்டி அனுஷா கொடுக்கும்போது நான் வந்துட்டு சால மீனோட வச்சு சாப்பிட்டேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது எப்படி இருக்குன்னு தெரில. டே ரெண்டு பேரும் நல்லா குளிச்சு முடிச்சாச்சா? இங்கே டாப் பார்க்குறதுக்காக வந்தீங்க ரெண்டு பேரும்? சித்து உங்களுக்கு அம்மா கொடுத்தாங்களா? இப்போ ஈவினிங் டைம் ஆச்சு. இன்றைக்கி வந்துட்டு தம்பி பொண்ணுக்கு பர்த்டே, அதுக்காக வந்துட்டு ரெடியாக இருக்கும். இனிமேல் வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டிய ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி. நாங்கள் இவ்வளோ இருந்தோம் ஃபஸ்ட்டு ரெடி ஆனதுனால நாங்கள் சீக்கிரமாக போகிறோம். மித்தவங்க எல்லோரும் லேட். அப்படி தானே மக்களே? நாங்கள் முன்னாடி போகிறோம், அவங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க. எல்லாரும் அவரவர் வாட்சில் எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மக்களே? உன் வாட்ச் என்ன 150 ரூபாயா? ஸ்ரீ பொய் சொல்லாதடா. அப்போ என் அமௌண்ட்டை மட்டும் உன் வாட்ச் 150 ரூபாயான்னு கேட்டா? சேலம் பார்க்குற வேலையை பற்றி இவன் வேற இந்த பாட்டை இன்னும் நிறுத்தல. வர அவன் நீ பாட்டு போட மாட்டான். ஆடு வர. டேய் நான் ஸ்டார்ட் பண்றேன், கட் பண்றான். டேய் பாடுங்கடே. ஹாப்பி பர்த்டே டு யூ,
God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. ஆதிரா இவன் பாட்டு போட்டு இன்னும் பிடிக்கல. Happy birthday to you. நீ போட்ட வரைக்கும் போதும். வேலை வந்தேன். இப்பதான் இவ பாட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். போட விட மாட்டேங்குது. சரி 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 சரி. ஐயோ 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 சரி. கொடுமை. தனிசன்னா அடிமை கிடைத்து விட்டான். சூப்பரா இருக்கு. स्वर्णा पार्ट 2 एक स्वर्णा पार्ट 3 पार्ट 3 नहीं पार्ट 3 नहीं पार्ट 4 தான் அவன். ओके फोटो शूट. हाय தனிஷுக்கு அவ்வளோ ஹாப்பி. அம்மா ஆதிராவை எடுத்துட்டு போயிடலாமா? ஏன் அழுவாளா? சூப்பர்.